என்னாச்சுரா, கண்டுபிடிச்சே இல்லையா? ஃபஸ்ட்டு எதுக்கு அரிய தேடுறேன்னு சொல்லு. நான் உக்கூடம் பழைய மார்க்கெட்லேருந்து நான் முத்துக்குமாரோட ஒரு புக்கு வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி எனக்கு மனசே சரியில்லை. பப்ளிஷர் என்னோடய அடுத்த புக்கை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அம்மாக்கிட்ட பேசிட்டு நான் வாங்கிட்டு வந்த அந்த புக்கை படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிச்சப்போ தான் தெரிஞ்சுது, நான் படித்தது புக்கு இல்லை, என் வாழ்க்கைன்னு. அந்த புக்கில் தான் என் வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயமே தொடங்க போகுது. அந்த தொடக்கம் ஒரு கடிதத்தின் வாயிலாக என்னை வந்து சேர்ந்துச்சு. நிலாவின் கடிதம். என்னை அறியாமலேயே நீ என்னை மாற்றிவிட்டாய். உன் ஒரு சிரிப்புக்காக நான் ஏன் நாள் முழுவதும் காத்திருக்க வேண்டும்? உன்னுடன் நான் பேசவில்லை, ஆனால் உன்னை நினைக்காமல் ஒருபோதும் இல்லை. நான் உன்னை பலமுறை பார்த்திருக்கிறேன், நீ கடந்து செல்லும் வழியில். என் நெஞ்சம் எப்பொழுதும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கும். நான் இந்த உணர்வுகளை எப்பொழுதும் உன்னிடம் சொன்னதில்லை. பயம்தான், நீ என்னை வேண்டாம் என்று நினைத்து விடுவாயோ என்று. நான் இன்று என் காதலை சொல்ல முடிவெடுத்திருக்கிறேன். அதுவும் இந்த ஒரு முறை மட்டும்தான் இந்த தைரியமும். நீ என் வாழ்க்கையில் இருந்தால் சந்தோஷம், இல்லை என்றாலும் உன் நினைவுகளுடன் வாழ்ந்துவிட்டு செல்வேன். என்றும் அன்புடன் உன்னை மௌனமாக நேசிக்கும் உன் மனம். I love you, ரவி. அந்த லெட்டர் எனக்காகவே எழுதுன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என் பேரும் ரவிதான். அந்த புக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இடம் எனக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கு. உடனே வருணுக்கு கால் பண்ணேன், யார் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க நினச்சேன். ஹலோ மச்சி. ஹே ரவி, எப்படி இருக்க? என்னாச்சு, ரொம்ப நாளாக ஆளைய காணோம்? இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். இப்போது என்ன சொல்லு. நம்ம பேட்சில் உனக்கு யாரும் ஹரின்னு தெரியுமா மச்சி? ஹரியா? எனக்கு யாரையும் தெரியலையே, சொல்லு என்னாச்சு? நம்ம பேட்சில் யாருக்குன்னா கேட்டு சொல்லு மச்சி. அப்படி இல்லைனா வைஷுட்டு கேட்டு கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணு மச்சி. என்ன விஷயம்னு சொல்கிறா? மச்சி, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோவை பாடுறா, அதில் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. அது யாருன்னு பார்த்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்கிறியா? சரி, நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓகே மச்சி. ஓகே. என்னடா இது, இதுதான் அந்த லெட்டரா? லவ் லெட்டரோ? இப்போ எதுக்கு இந்த லெட்டரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க? நம்ம படித்தப்ப 1000 பேர் படிச்சிருப்பாங்க, அதில் எப்படி இந்த அரியை கண்டுபிடிக்கிறது? அதை கூட விடு, இதில் ரவின்னு போட்டிருக்கு. அதில் நீ தான் அந்த ரவின்னு உனக்கு எப்படி தெரியும்? இது ரவி சங்கராக இருக்கலாம், ரவி குமாராக இருக்கலாம், ரவி சந்திரனாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நீ தான் அந்த ரவின்னு உனக்கு எப்படி தெரியும்? இரு வைஷுக்கிட்ட பேசுனேன். ஹரி பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு. நீ நினைக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் இல்லை, ப்ரொஃபஸர். ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கார்டியன். 2020 பேட்சில் இருந்த ஸ்டூடெண்ட்டோட புக்கு தான் இது. அநேகமாக அது ஒரு பொண்ணாக கூட இருக்கலாம். தேங்க்ஸ் மச்சி. ஹரியை தேடி போகிற. சரி, இந்த லெட்டர் எழுதுவங்களை எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த லெட்டர் யார் எழுதுனாங்கன்னு ஹரிக்கு தான் தெரியும். அதை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு சொல்கிறேன். பாய். நான் அரியை தேடி போகிறதுக்கு முன்னாடியே விதி அரியை என்கிட்ட கூப்பிட்டு வந்துருச்சு. யாரு? இங்கே ரவின்னு. ஆனால் நீங்கள்? நான் ஹரி. ப்ரொஃபஸர்? ஆமாம், வருண் உங்களை பற்றி சொல்லியிருந்தாரு. அவன் என் ஃப்ரெண்டு தான்.
எதுக்காக என்ன தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் தான் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கார்டியன். ஆமா. இந்த பக்கமாக வந்தேன், அதான் உங்களை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு. கொஞ்சம் உள்ளே வரீங்களா? டீட்டெயிலாக பேசணும். இந்த புக்கு உங்களோடதா? இந்த புக்கு உங்கள்கிட்ட எப்படி? ஒரு டைமில் நான் தான் வச்சுருந்தேன். நான் ஒருத்தங்களுக்கு இதை கிஃப்ட் பண்ணியிருந்தேன், என்னோட தங்கச்சி. உங்கள் சிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வந்ததுலேருந்து நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதுக்காக என்னை தேடினீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என் தங்கச்சியை பற்றி கேட்குறீங்க. டீட்டெயிலாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை பற்றி பேசலாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். ஆஸ் அ கார்டியனா இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெட்டரில் இருக்கிற ரவி நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டீங்க. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இருக்கலாம். ப்ளீஸ் உங்கள் தங்கச்சி பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? என் தங்கச்சி பேர் நிலா. நிலா என்னோட கூட பிறந்த தங்கச்சிலாம் இல்லை. நான் ஒரு ட்ரஸ்ட் மூலயமா கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு எஜுகேஷன் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு பொண்ணு தான் நிலா, என் தங்கச்சி மாதிரி. என்னது இது? என்னமா லெட்டர் தெரியுது? என்ன எனக்கு தெரியாது. ஏய், அட லவ் லெட்ரு. யார் அந்த பையன்? இந்தா, கோச்சிக்காத, சொல்லு சொல்லு, யார் அந்த பையன்? என் காலேஜ் சீனியர் தான். இன்னைக்கு கான்வெகேஷனுக்கு வருவாருன்னு நம்புகிறேன். வந்தா ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். உங்க காலேஜ் பையனை தானே லவ் பண்ற? அப்பவே சொல்லியிருக்கலாமே. 14 வயசுலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேண்ணா. ஒரு டிகிரி வாங்கிட்டா போதும், என் லைஃப்பை ஸ்டேபிள் ஆக்கிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ டிகிரி இருக்குது, ஒரு நல்ல வேலை இருக்குது, ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஃபினான்ஷியலாக என்னால் முடியும்னு நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு தைரியத்தில் தான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னம்மா ஒரு பையன் எடுக்கிற முடிவெல்லாம் நீ எடுத்துட்டு இருக்க? இதில் என்ன பையன் பொண்ணுன்னு இருக்குது? ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் ஃபேமிலி. இந்த ஜெண்டர் பயாஸ்லாம் ஃபேமிலிக்குள்ளே இல்லை. இப்போ அவன் இருக்க சுச்சுவேஷனில் என்ன மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சா அவன் லைஃப்பில் ஃபேமிலியை லீட் பண்ணி ஸ்டேபிள் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, சப்போர்ட்டு, அதெல்லாம் ஓகே, சூப்பர். ஆனால் எமோஷ்னலாக ஒரு சில விஷயம் இருக்குல்ல, அது உங்களுக்குள்ளே ஒர்க் ஆகுதா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷன் பசங்கள்லாம் காஃபி ஆர்டர் பண்ணுற மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டு போகிறானுங்க. இப்போ தான் உனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, கஷ்டப்பட்டு வந்திருக்க, 4 மனுஷங்களை பாரு, அந்த இடத்துக்கு போ, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணு, வேலை பாரு, உன்னை புரிஞ்சுக்கோ, உலகத்தை புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தனை, உனக்கு கரெக்டாக இருக்கவனை சூஸ் பண்ணிக்கோ. ஃபேண்டசியில் மாட்டிக்காதம்மா. இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு விவரம் பத்தலன்னு சொல்ல வரியா? ஒரு நல்ல அண்ணனா இதை சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். முடிவு ஒன்று தான், பார்த்து நல்ல முடிவாக எடு. என்ன, நான் வரேன். எனிவே, ஆல் தி பெஸ்ட்மா. எனக்காக கொஞ்சம் நிலாட்டு பேசி பார்க்க முடியுமா? அது உங்களால் தான். ஃபர்ஸ்ட்டு நீ தான் அந்த ரவி என்ன இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நீ பாட்டுக்கு வர்ற, காண்டாக்ட் எடுக்கிற. நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினச்சேன், அதனால இங்கே உட்காந்துட்ருக்கேன். நீ பாட்டுக்கு நிலாவை மீட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிற. என்னை பார்த்தா உனக்கு எப்படா இருக்கு? ஒருவேளை அந்த ரவி நானாக இருந்தா? ஒருவேளை அந்த ரவி நீயா இருந்தா? நீ சொல்கிறதுலையும் பாயிண்ட் இருக்கு தம்பி. உனக்காக பண்ணல, நிலாவுக்காக பண்ணுறேன்.
காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நிலா கூட பெருசாக கான்டாக்டில் இல்லை. அவள் வேலை விஷயமா வெளியூர் போகிறது, ஊர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தா. சரி, அவளும் லைஃப்பில் பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டோன்னு விட்டுட்டேன். நான் வெறும் கார்டியன் தான்ல, எல்லா விஷயத்துலையும் கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது. உன்னை பற்றி சொன்னேன், பட் அவளுக்குமே சந்தேகம் இருக்குது. நீ ஒன்று பண்ணு, வர்ற சண்டே உன் ஃப்ரெண்டு வருணையும் கூப்பிட்டுட்டு என் வீட்டுக்கு வந்துடு. நான் நிலாவை என் வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். ஒருவேளை அவள் மென்ஷன் பண்ண ரவி நீயா இருந்தா ஐம் ஹாப்பி. இல்லைன்னா அதான் உங்களோட கடைசி மீட்டிங். சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்தா, திரும்பவும் சொல்கிறேன், டோன்ட் ப்ளே வித் மை கைண்ட்னஸ். நான் வரேன், சண்டே சந்திப்போம். இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீ லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஆள், ஒரு லெட்டருக்காக ஏன் இவ்வளோ சீரியஸ் ஆகுற? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் மச்சி. நீயா? நிலாவா? கூடவே இருந்தேனடா, சொல்லவே இல்லை பாத்தியா? எப்படி சொல்கிறது மச்சி, அவளுக்கு எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி சரியில்லாமல் இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கும் எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி சரியில்லாமல் இருந்துச்சு. அப்பா அம்மாவோட டிவோர்ஸ், மேரேஜ் மேலே இருந்த வெறுப்பு, இதெல்லாம் தான் மச்சான் என்னை கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தோம், ஃபர்தராக டெவலப் பண்ண முடியல. எங்கள் அப்பா அம்மா மாதிரி என் லைஃப் இப்படி மாறினு ரொம்ப பயந்து உடஞ்சிட்டேன் மச்சி. இதனால தான் மச்சி லவ்னாலே தூரமாக இருக்கேன். அவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தோம், என் மேலே தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தோம், நான் அதை காட்டிக்கவே இல்லை மச்சி. ஏண்டா இந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ரவி நீ இல்லைன்னா என்னடா பண்ணுவ? சிம்பிளாக ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ணிட்டு வந்துடுவோம் மச்சி. பட் அந்த ரவி நானாக இருந்தால் என்னை லவ் பண்ண ஒரு சோல் மச்சி எனக்கு கிடைக்கும்ல. என்னவோடா, உனக்கு ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்குதுன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். நடக்கும், நம்புவோம். வாங்க ரவி, வெல்கம். உள்ள வாங்க, உட்காருங்க. நிலாட்ட பேசினேன், இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. நர்வஸாக இருக்கீங்களோ? ஆமாம், லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறேன். நர்வஸாக இருக்காதா பின்ன? அவர் என் ஃப்ரெண்டு வருண். ஹாய் ப்ரோ. ஓ, நீங்கள் தான் ஆமாம், நான் தான். சொல்லுமா. வீட்டில் தான் இருக்கிறேன். இந்த வந்துட்டாங்க, ஒரே நிமிஷம். எங்கே இருக்கு இப்போ? சரி, நீ வண்டியை போட்டு உள்ள வா. இங்கே தான் இருக்காப்புல ரவி, இங்கே தான் இருக்காப்புல. இல்லை வந்துட்டா. என்னாச்சுமா? உள்ள வா. அண்ணா கொஞ்சம் தனியாக பேசணும். உனக்காக தானே தெரியும் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. இல்லைண்ணா, நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், அதான் நீ கொஞ்சம். இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? ஒரு 2 நிமிஷம்ண்ணா. சரி, ஓகே, ப்ளீஸ். சரி மார், பாரு. நீங்கள்? நான் வருண், ரவியோட ஃப்ரெண்டு. நான் தான் அவனை கூப்பிட்டு வந்தேன். ப்ளீஸ் கிவ் us a minute. ரவி,
why are you doing this? இல்லை இந்த லெட்டர் நீங்கள் நீ என்ன போஸ்ட்மேனா? இதெல்லாம் வேணாம் தானே ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இல்லை எனக்கு புரியல. என்ன ப்ரோ உங்ககிட்டயாச்சும் ஏதாவது சொன்னாங்களா? உங்கள் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னா அதான் வெளியே வந்து நிற்கிறேன். பார்ப்போம். இந்த லெட்டர் இருக்கிற ரவி நீ தான் போதுமா? இதே நீங்கள் அப்பயே சொல்ல. உன் கான்வெகேஷன் அன்னைக்கு தான் உங்கள் அம்மா போட்ட டிவோர்ஸ் கோர்ட்டில் நீ எவ்வளோ உடஞ்சி போயிருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் வாட் டிட் யூ சே? ஞாபகம் இருக்கா அன்னைக்கு வருண் கிட்ட நீ என்ன சொன்னேன்னு? ஹலோ யாருங்க? என்னடா ஆச்சு? கான்வெகேஷனுக்கு போகல? அப்பா அம்மா நீ டிவோர்ஸ் மச்சி. ஐயோ தீர்ப்பு வந்துருச்சா? அப்பா அம்மா 2 பேரும் லவ் பண்ணி தான் மச்சி கல்யாணம் பண்ணாங்க. இப்போ டிவோர்ஸ் வந்து நிற்கிறாங்க. இந்த வீட்டு எடுத்து லவ் பண்ணாங்களே அந்த லவ் எங்கடா போச்சு? நீ என் கான்வெகேஷன் ஆமாச்சு அது கூட அவனுக்கு முக்கியம் இல்லாமல் டிவோர்ஸ் நிற்கிறாங்க. அப்போ லவ் விட ஈகோ தான் மச்சி அவங்களுக்கு பெருசாக தெரியுது. அப்போ அவங்களுக்கு நான் பெருசாக தெரிலல்ல. இன்னைக்கு மாறிடுவாங்க நாளைக்கு மாறிடுவாங்க. எவ்வளோ நாள் தான் மச்சா பொறுத்துட்டு இருக்குது. இப்போ அவங்க 2 பேரும் கோர்ட் வாசல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க மச்சி. என் லைஃபுக்கு யார் மச்சி செட்டில்மெண்ட் பண்ணுவா? அவங்களுக்காக தான் மச்சி இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டேன். அது எதுக்குமே பலனெல்லாம் போயிடுச்சு மச்சி. டிவோர்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நின்றுருக்காங்க மச்சி. இருந்துன்னா தெரியுது லவ் இல்லை ஒரு மயிர் இல்லை இந்த உலகத்தில். எல்லாமே ஈகோ தான் மச்சி. மனுஷனுக்கு ஈகோ தான் முக்கியம் இல்லை, ஈகோ தான் முக்கியம். பணம் பணம் மட்டும்தான் மச்சி இந்த லைஃபு. எங்கள் அப்பாவுக்கு பெரிய லாஸ் தான் அதுக்குன்னு அவங்க விட்டு போயிடுவாங்களா? இது வந்து ஒன்று நான் நல்லா கற்றுட்டேன். பணம் மட்டும்தான் மச்சி எங்கள் வாழ்க்கை. இந்த உலகத்துல லவ்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு கத்திட்டு போன அப்புறம் எப்படி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன்? அதான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். போதுமா? நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதுலேருந்து உன்னை பற்றி நல்லா எனக்கு தெரியும். செகண்ட் இயர் படிக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு நடந்த ஃபினான்ஷியல் லாஸ் பற்றி நீ வருண் கிட்ட சொன்னதையும் நான் கேட்டிருக்கேன். தேர்ட் இயரில் வீட்டில் நடந்த பிரச்சனையில் நீ எவ்வளோ எமோஷனலாக உடஞ்சிருந்ததையும் நான் பார்த்துருக்கேன். நீ டிகிரி முடிக்க பணம் கட்ட முடியாமல் ராத்திரி பகலா வேலை செஞ்சு அதில் ஃபீஸ் கட்டினதையும் நான் பார்த்துருக்கேன். உன்னுடைய அன்ஸ்டேபிள் ஃபினான்ஷியல் கண்டிஷன் நம்ம லைஃப்பை பாதிக்கக்கூடாதுன்னு தான் என்னை நானே மாற்றிக்கிட்டேன். தெரியுமாடா உனக்கு? நீ எந்த வகையிலையும் என்னை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். உன்னோட ஃப்ளாஸ்லாம் மேட்ச் பண்ண என்னை நானே மாற்றிக்கிட்டேன். அதாவது தெரியுமாடா, நீ டிகிரி முடிச்சுட்டு 1 வருஷம் எம்என்சியில் ஒர்க் பண்ண. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதே கேம்பஸில் என்னுடைய கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் நீ ரிசைன் பண்ணிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு புக் எழுதினேன். உன்னுடைய முதல் புக் த கர்ஸ் பேரண்டிங் லான்ச் அன்னைக்கு உன்னை நான் பார்த்தேன். அங்கிருந்து உன்னுடைய ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் மூமெண்ட்லேயும் நான் இருந்தேன். ஒரு ஆடியன்ஸாக ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்து உன் புக்கை படித்தேன். அதிலிருந்து உன் வழி என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. 1 இயர் கழிச்சு உன்னுடைய செகண்ட் புக் த ஆஷஸ் ஆஃப் லவ் அதையும் படித்தேன். லவ்வை மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்குற உன் பார்வையை வெவ்வேறமாக சொல்லியிருந்த. 3 months பேக் நீ எழுதின புது புக் த லோன்லி வாரியர், அதில் நீ எந்த அளவுக்கு தனிமையில் இருந்திருக்குன்னு எழுதியிருந்த. அதை படிக்கும் பொழுது உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. உனக்கு லவ் மேல இருந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னை பயமுறுத்துச்சு. அக்செப்டன்ஸ் நினைச்சு எக்ஸைட் ஆகிறத விட உன்னோட ரிஜெக்ஷன் என்ன எவ்வளவு பாதிக்கும்னு நினைக்கும் போது எனக்கு அந்த தைரியம் வரல. பட் என்னைக்கும் நான் எழுதின லெட்டர் உன் கைக்கு வந்து நீ என்னை தேடி வந்து என் முன்னாடி நிற்கும் போது கூட எனக்கு சந்தோஷத்தை விட பயம் தான் எனக்கு அதிகமா இருக்கு. தோத்து போகிற பேரண்ட்ஸை பார்க்குற நீ அதே லவ்ல
அண்டர்ஸ்டாண்டிங்கோட லைஃபை வாழ முடியும்னு நம்புவியான்னு எனக்கு தெரியல. அதான் இதோட எல்லாத்தையும் மறந்துடலான்னு ஊரை மாத்தினேன், வேலையை மாத்தினேன், என் ஃப்ரெண்ட்ஸை கூட மாத்தினேன். உன் ஞாபகமே எனக்கு வரக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடினேன். ஆனா நீ நெருங்கி நெருங்கி வர்ற. உன்னை என்னால மறக்கவும் முடியல, கூட சேர்த்துக்கவும் முடியல. இப்ப நான் என்னதான் பண்ண? போதும், இதோட விட்டுரு. நீலா ப்ளீஸ், இல்லா சாரி நீலா ப்ளீஸ். இப்போ உனக்கு என்னடா தெரியணும்? ஆமா, லெட்டர் எழுதுறது நான் தான், அதுல இருக்க ரவி நீ தான். உன் லைஃப்ல வர எல்லாரையும் புக்ல வர ஒரு கேரக்டரா தான் பாக்குற. இதையும் எழுதிக்கோ, நான் வரேன். நீலா நீலா நீலா, எங்க நீலா போற? நீ எவ்வளோ தூரம் போறியோ அவ்வளோ தூரம் நான் வந்துட்டே இருப்பேன். சரி, இந்த சினிமாவில் மேலே நான் லவ் பண்ண தெரியாது. என் ரியாலிட்டி என்னென்னு புரிஞ்சுக்கிற ஒன்றை அன்பா கம்ஃபர்ட்டா என்னால் பார்த்துக்க முடியும். அதேமாதிரி நீயும் என் காயத்தையும் என் வலியும் ஏற்றிட்டு என் கூட இருப்பியா நிலா? ப்ளீஸ், இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. I love you, Nila. ஸ்வெட்டு மட்டும் இருக்கக்கூடாது, மற்றபடி எனக்கு கண்டினியூட்டி. அது தெரியாதுங்க, அவர் சொல்லிட்டு நான் நிலாவை மீட் பண்ணணும். அதோட தேவைகளை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஆசைகளுக்கு தேர்ந்தெடுக்கணும். அப்படி நான் சொல்லவே இல்லையே. Why are you doing this? இருங்க, கட் பண்ணுங்க. Why are you doing this? Why are you doing this? சூரியவே பேசிட்டு இருங்க. என்ன போட்டிருக்கு படி? நான் என்ன நடிக்கிறவங்க இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, ப்ராம்ப்டரும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு பற்றியா?